வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாய்க்கடினால ஏகப்பட்ட வீடியோஸ தினம் தினம் நாம ஒரு பக்கம் சோஷியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம்னா, ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை குடுத்து, சுப்ரீம் கோர்ட் நாய் பிரியர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு கடந்த 1 வாரமா பார்த்தீங்கன்னா, நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய எப்படி நாம அணுகணும்? இந்த பிரச்சனையுடைய உண்மையான தீவிரம் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களாவே நீங்க பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவுல நெறைய வீடியோஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ் எப்படி குழந்தைகள, வயசானவங்கள, ரோட்ல நடந்து போறவங்கள எப்படி கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்ணி, பல பேருக்கு உயிரே போயிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நெறைய வீடியோஸ தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து கூட ஒரு 2 வீடியோஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் யுனிவர்சலா இந்த ஸ்ட்ரே டாக் மெனஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாய்கள் செய்யக்கூடிய சாகசங்கள், டாக் இஸ் அ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நாய்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற வீடியோஸையும் பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு நாய் அங்க ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரப்போகுது, மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து இரவுல விடாம கத்தி அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 67 பேருடைய உயிரை காப்பாத்திருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 4 தெருநாய்கள், தெருநாய்கள்னு சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வருது. ஸ்ட்ரே டாக்ஸ் அது எப்படி நீங்க எடுத்துக்கனாலும் அதை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல நான் சொல்லல. 4 தெருநாய்கள் குப்பத்தட்டில இருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட உயிரை பாதுகாத்து அந்த குழந்தைய கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் எடுத்துட்டு போற வரைக்கும் சுத்தி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா நின்னு யாரும் அந்த குழந்தைய எதுவும் செஞ்சிடாத அளவுக்கு அந்த குழந்தைய பாதுகாத்திருக்கு. இது போன்ற செய்திகளும் இன்னொரு பக்கம் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நாய்களுடைய பிரச்சனை தொடர்ந்து சமூகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா இந்த வழக்கை கையில எடுத்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அதாவது டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 லட்சம் நாய்கள், இந்த 10 லட்சம் நாய்களையும் 8 வாரத்துக்குள்ள நீங்க அப்புறப்படுத்தணும். ஒட்டு மொத்தமா கொண்டு போய் ஏதாவது ஷெல்டர்ல வைங்க. ஆனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து அந்த டாக்ஸை எடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இது மக்களிடையே ஒரு பெரிய பதட்டத்தை, ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. நான் இன்ஃபேக்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு சூடு சொரணை எல்லாம் செத்து போச்சு. கடந்த 11 வருஷமா எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எதற்குமே இந்த மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணாம ஜோம்பிஸா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல, இல்ல எங்களுக்கும் சூடு சொரணை இருக்கு, எங்களுக்கும் அக்கறை இருக்கு, நாங்களும் வீதிக்கு போராடுவோம் அப்படின்னு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து எத்தனையோ நாய் பிரியர்கள் வீதியில இந்த வாயில்லா ஜீவன்களுக்காக போராடினாங்க. ஒரு பக்கம் அதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய அழுத்தம் காரணமாக சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய முடிவுல இருந்து சற்று பின்வாங்கினாங்க. இல்ல இல்ல எல்லாரையும் ஷெல்டர்ஸ்ல கொண்டு போய் அடைக்கணும் அப்படிங்கறதுல இருந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்த நாய்களெல்லாம் பிடிச்சு அவங்கள நியூட்ரல் பண்ணி அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டு மறுபடியும் அவங்களோட ரெகுலர் ஹேபிட்டாட்ல அவங்கள விடுவிச்சிருங்க அப்படின்னு அந்த ஆர்டரை மாற்ற அளவுக்கு இவர்களுடைய எதிர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு. சந்தோஷமான விஷயம் தானே? ஏன்னா 8 வாரத்துக்குள்ள டெல்லியில இருக்கக்கூடிய 10 லட்சம் நாய்களை எப்படி அப்புறப்படுத்த முடியும்? அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சிவிக் பாடிஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா? அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி எழுப்பினாரு. நியாயமான கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் தெருநாய்களால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தெருநாய்கள் கட்டுக்கலங்காம வளர்ந்ததுக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது என்ன கேள்வி எழுப்பப்பட்டது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரே டாக் பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் ஆங்கிள் இருக்கு, ஒரு பிராக்டிக்கல் லாஜிக்கல் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 தரப்புமே, ஒரு பக்கம் இந்த நாய் பிரியர்களும் சரி, இன்னொரு பக்கம் இந்த நாய்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சரி, 2 பேருக்குமே இமோஷனல் ரீதியாகவும் பிராக்டிக்கல் லாஜிக்கல் ரீதியாகவும் ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பிராக்டிக்கலாவும் இமோஷனலாவும் நாம நினைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் இருக்கணும். எப்படி நமக்கு வாழ்றதுக்கான அடிப்படை உரிமையை நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குதோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் அதே உரிமையை அதே அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் இனிஷியலா பாஸ் பண்ணவோட ஆர்டர் முழுக்க முழுக்க ரொம்ப இமோஷனல் ரீதியாக இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே கோர்ட்ல கேள்வி கேட்கிறாங்க.
நாய் கடிச்சு இறந்து போன குடும்பங்களுக்கு அந்த உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? நீங்கெல்லாம் இவ்வளவு அபத்தமா வந்து நாய்களுக்காக போராடுறீங்களே அப்படின்னு இமோஷனல் ரீதியாக இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக்கல் பிராக்டிக்கல் ஹிக்கப்ஸ் எல்லாம் புரிஞ்சு அவங்களே அவங்க கொடுத்த ஆர்டரை அமெண்ட் பண்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை? நாய் பிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, எல்லா தெருநாய்களும் வந்து அக்ரெசிவா இருக்கா? 10 நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 நாய் அக்ரெசிவா இருக்கும். மீதி 8 நாய் வந்து நல்ல நாய் தான். அவங்க மனுஷங்களோட நல்ல விதமா தான் இன்டராக்ட் பண்றாங்க. அக்ரெசிவ் இன்சிடென்ட்ஸ்ங்கிறது 2 தான். அப்போ ஒரு 2 நாய் பண்ற விஷயத்துக்காக எல்லா நாயும் நீங்க பழி வாங்குவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேக்குறாங்க. ஏன் நாய் அக்ரெசிவ் ஆகுது? இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் டைம். மனிதர்களுக்கு வந்து 10 மாசம் அப்படின்னா நாய்களுக்கு வெறும் 2 மாசம் தான். தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு பெண் நாய் 20, 30 குட்டிகள் போடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஜெஸ்டேஷனல் பீரியட் அப்படிங்கிறது வெறும் 2 மாசம் தான். அதே மாதிரி நாய்கள் வந்து ரொம்ப டெரிட்டோரியல். ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரே டாக் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் டெரிட்டரி அப்படின்னு தான் அவங்க வாழ்வாங்க. அந்த பர்டிகுலர் டெரிட்டரியில இருக்கக்கூடிய அந்த உணவை கன்சியூம் பண்ணி தான் அதுங்க சர்வைவ் பண்ணும். அப்ப அந்த உணவு அவங்களுக்கு கிடைக்காத போது இந்த நாய்கள் அக்ரெசிவ் ஆகுது. ஒரு பக்கம் நாயோடைய பாப்புலேஷன் அதுவும் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. இன்னொரு பக்கம் போதுமான உணவு கிடைக்காததுனால அவங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறதுனால இந்த நாய்கள் அக்ரெசிவ் ஆகுது. அக்ரெசிவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தே ஃபார்ம் பேக்ஸ். ஒரு அக்ரெசிவ் ஆல்பா டாக் இருக்கும். அது அக்ரெசிவ் ஆகும்பொழுது அது ஒரு கூட்டத்தை சேர்க்கும். எப்படி இந்த சங்கிகள்லாம் பண்றாங்க இல்லையா? தனியா ஒரு சங்கி மாட்டினானா எந்த தைரியமோ எந்த முதுகெலும்போ எந்த வீராப்போ அவங்க கிட்ட தென்படாது. ஆனா ஒரு 10 சங்கிகள் சேர்ந்தாங்கன்னா ஒரு மாப் மென்டாலிட்டி வருதுல்ல, கிட்டத்தட்ட அதே மாப் மென்டாலிட்டி தான் நாய்களிடமும் காணப்படும். ஒரு நாய் அக்ரெசிவா இருக்கும்பொழுது அது ஒரு மாப ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது கூட ஒரு 10 நாய் சேர்ந்துச்சுன்னா கூட்டமா எல்லா நாயும் அக்ரெசிவ் ஆகுது. இதுல எந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கு எந்த நாய்க்கு ராபிஸ் இல்ல அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய் ரொம்ப டெரிட்டோரியல். உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஒரு 10 ஸ்ட்ரே டாகுக்கு நீங்க வந்து தினம் உணவு வச்சீங்கன்னா அது உங்களை மாஸ்டரா நினைச்சுக்கும். உங்க மேல அதுக்கு அட்டாச்மெண்ட் ஏற்படும். அதே டெரிட்டரியில சுத்தி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ரோட்ல நம்ம வாகனத்துல போகும்போது நாய்கள் நம்மள துரத்திட்டு வர இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? அதற்கு பின்னாலையும் ஒரு லாஜிக் இருக்கு. இந்த மாதிரி தெருநாய்கள் அவங்க புழங்கக்கூடிய இடத்துல குட்டி போடக்கூடிய இடத்துல சில நேரங்கள்ல சில குட்டிகள் இந்த மாதிரி வாகனங்களுக்கு அடியில மாட்டிக்கிட்டு இறந்து போகுது. அப்ப அந்த நாய்க்கு அந்த வாகனத்தை பார்க்கும் பொழுது இது நம்மளுடைய எதிரி, இதனால நமக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா பிக்ஸ் ஆயிடுது. அதனாலதான் வாகனம் ஓட்டிட்டு போகும்போது பின்னாலேயே துரத்திட்டு வந்து கத்தக்கூடிய அந்த மென்டாலிட்டி வருது. இப்படி நாய் அக்ரெசிவ் ஆறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. இந்தியால கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 37 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாயிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வருஷா வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 20,000 பேராவது நாய்க்கடியால இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல 40% குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள். அவங்களுக்கு அந்த தற்காத்துக்க கூடிய திறன் கிடையாது. வயசானவங்க இப்படிதான் அதிகம் நாய்க்கடிக்கு பலியாறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த 2025ல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 ரிப்போர்ட்டட் கேசஸ் ஆஃப் ரேபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரிப்போர்ட் ஆகாம இறந்து போனவர்கள் எத்தனை ஆயிரம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ இது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனாக இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நாய்க்கடி அதிகம் இருக்கக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடும் இருக்கு. ரேபீஸ் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய். ஒன்ஸ் ரேபீஸ் வந்துருச்சுன்னா மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 100%. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நாய்க்கடியில இருந்து தற்காத்துக்க கூடிய அவேர்னஸ் இன்னமும் நம்ம பாப்புலேஷன்ல அதிகம் இல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் தரவுகளை கேட்கும் பொழுது உண்மையிலேயே இது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன், அர்ஜென்ட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. ஆனா இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய பேக்லாக் இருக்கு, நிறைய மெத்தனம் இருக்கு அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நடுநிலையாளரா டாக் லவர்ஸும் இல்லாம டாக் ஹேட்டர்ஸும் இல்லாம நடுநிலையாக இந்த விஷயத்தை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இதனுடைய சொல்யூஷன் ஒரு நாள்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால கிடைக்க போறது இல்ல. இன்ஃபேக்ட் இதற்கான சொல்யூஷன் ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாசத்திலயோ இல்ல ஒரு வருஷத்திலயோ கூட ஏற்படாது.
அப்போ இதற்கான உண்மையான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நான் யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல்ல சிட்டிசன்ஸ் லாவை தங்க கையில எடுத்துக்கிறது நிப்பாட்டணும். நாயை கூட்டமா போய் நாய்களை பிடிச்சி அடிச்சு கொல்றது இது மனித தன்மை இல்ல. அந்த வயலன்ஸை என்னைக்குமே நம்ம அட்வொகேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதிரடியா சொல்ற மாதிரி எல்லா நாயும் பிடிச்சு கொண்டு போய் ஷெல்டர்ஸ்ல அடைச்சு அந்த நாய்களை கொல்றதுல அதுலயும் உடன்பாடு இல்லை. அதுவும் ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது. எத்தனை நாய்களை பிடிச்சு நீங்க கொல்வீங்க? அப்ப நாய்க்கடினால எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற இன்சிடென்ட்ஸ் நம்ம பாக்குறோம்ல. அதற்கு இந்த நாய்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளோ இந்த நாய்களை கட்டுப்படுத்த தவறிய இந்த கவர்மெண்ட்டும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் தானே. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வித்தியாசம் எல்லாம் பார்க்கல. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இவ்வளவு வருஷமா பண்ணாததை 8 வாரத்துல எப்படி பண்ண போறாங்க? சுப்ரீம் கோர்ட் டெல்லி மெட்ரோ கிட்ட கேக்குறாங்க எவ்வளவு நாய்கள் இங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது சென்சஸ் உங்ககிட்ட இருக்கானா எவ்வளவு நாய்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பதில் அளிக்குது அரசாங்கம். சரி இங்க மனுஷங்களுக்கே சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாய்க்கு போய் இவங்க எங்க சென்சஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில அரசுகள் அவங்களால முடிஞ்ச நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் என்ன முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நாய்கள் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு காரணம் அதுங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காததுனால நாங்க 2.5 கோடி செலவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு இங்க இருக்கக்கூடிய 5000 ஸ்ட்ரே டாக்ஸுக்கு நாங்க ஃபீட் பண்ண போறோம். அதாவது 100 டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் நாங்க செலக்ட் பண்ண போறோம். தினம் ஒரு 5 நாய் ஒரு ஸ்பாட்ல ஒரு 5 நாய் அப்படின்னு 5000 நாய்களுக்கு நாங்க உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு நாங்க கொடுக்க போறோம். அது நடக்கும் பொழுது பேரலா அந்த நாய்களை வேக்சினேட் பண்ணி நியூட்ரல் பண்ணி அவங்கள மறுபடியும் இந்த சொசைட்டிக்குள்ள நாங்க விட போறோம். இது மூலமாக இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக 2030க்குள்ள ரேபீஸ் ஃப்ரீ பெங்களூரை நாங்க அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பிராக்டிகலி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது தொடர்ந்து சர்ச்சைகளும் அதிகமா இருக்கு. ஒரு நாய்க்கு 22 ரூபாய் செலவு பண்ற நீங்க ஒரு மாட்டை பராமரிக்கிறதுக்கு 40 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்துக்கு வெறும் ஒரு குழந்தைக்கு 12 ரூபாய் செலவு பண்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. சோ இதுல எவ்வளவு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளுக்கு எப்படி பள்ளிகள்ல மதிய உணவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகளோட நாய்களுக்கும் சேர்த்து நம்ம மதிய உணவு பரிமாற போறோம். அது மூலமாக இந்த சொசைட்டில இருக்கிறவங்க நாய்கிட்ட எப்படி ஒரு சிம்பத்தட்டிக்கா இருக்கணும், ஒரு ஹார்மோனிக் லிவிங் ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கான முயற்சியை நாங்க எடுக்க போறோம். இது மூலமா நாய்களுடைய அக்ரெசிவ்னஸையும் குறைக்க போறோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இப்படி மனிதர்களும் நாய்களும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஹார்மோனிக்கா ஒரு கோ எக்ஸிஸ்டன்டா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணோம் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இஷ்யூவை நாம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த நாய்களோட பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்? ஒருவேளை நாய்கள் கிடைச்சிட்டா ரேபிஸ் வராம இருக்கிறதுக்கு அதற்கான வேக்சின் பற்றிய அவேர்னஸ் நாம எப்படி கிரியேட் பண்ண போறோம்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இன்னும் நாட்டுல பல பேருக்கு ரேபிஸ் பற்றிய அவேர்னஸே இல்ல. நாய் கடிச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸே இல்ல. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நாய்கள் குழந்தைங்களையும் ரொம்ப வயசானவங்களையும் தான் டார்கெட் பண்ணுது. அதனால குழந்தைங்களுக்கு ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் அப்படின்னு ஒண்ணு முதல்லயே கொடுத்துருவோம். ராபிஸ் வரதுக்கு முன்னாலேயே எப்படி பிசிஜி வேக்சின் கொடுக்குறோம், மீசல்ஸ் மம்ஸ் போலியோ வேக்சின் கொடுக்குறோம், அந்த மாதிரி ப்ரீ ரேபிஸ் ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் அப்படின்னு 14 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நாய் கடிச்சதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப அலட்சியமா விட்டுறாங்க. இன்ஃபேக்ட் எங்க வீட்டு நாய் தாங்க, நாங்க ரெகுலரா வளர்க்குறோம், நாய்க்கு நாங்க வேக்சினேஷன் எல்லாம் போடுறோம், அதனால எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் கடிச்சா கூட ரேபிஸ் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த மூண்டை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சு எப்படி வேக்சினேஷன் கொடுக்கணும், அதுவும் 3rd டிகிரி பைட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி ஹியூமன் இம்யூனோகுளோபுலின் கொடுக்கணும், வேக்சினேஷனோட சேர்த்து அது கொடுக்கணும். இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்ல. அதை முக்கியமா நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி ராபிஸ் வேக்சின்ங்கிறது ஒரு டோஸோட நின்று போட போறது இல்ல. அது ஒரு கணக்கு இருக்கு. 0, அப்புறம் 4th டே, அதுக்கப்புறம் 7th டே, அப்புறம் 14th டே, 28th டே, இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இதுல பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா முதல் 2 டோஸ் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் வூண்டு சரியாயிடுச்சு,
காயம் ஆறி போயிடுச்சு, என்னால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது, எனக்கு வேலை இருந்தது, அதனால டோஸ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கம்ப்ளீட் வேக்சினேஷன் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த கம்ப்ளையன்ஸ் இஷ்யூஸ அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப். நாய் பிரியர்களுக்கும் சில விஷயங்களை நாம் அறிவுறுத்த வேண்டியிருக்கு. சில பேர் ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக அக்ரெசிவ் நாய்ஸ், ராட்வீலர் போன்ற நாய்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அதை வெளியில கூட்டிட்டு போகும்போது போதுமான பாதுகாப்பு மவுத் கார்டு போட்டு கூட்டிட்டு போனோம்னு தெரியல. அது பக்கத்துல இருக்கிறவன், எதிர் வீட்டுல இருக்கிறவன் எல்லாரையும் பிராண்டி வைக்குது. அப்ப எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா நீங்க இருக்கிறீங்க? ஒரு பெட்டோடைய ஓனர்னா அந்த பெட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செய்றீங்க? அப்படி செய்ய தவறியவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நாய் பிரியர்கள் கிட்ட சில கேள்விகளை நாம கேட்டுதான் ஆகணும். நாய் மேல உங்க பிரியத்தை வந்து நாங்க எந்த குறையும் சொல்லல. ஆனா ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி தினமும் 3 வேளை நாய்க்கு சோறு போடுறதுனால உங்க கடமை முடிஞ்சு போச்சா? இப்படி கண்ட கண்ட இடத்துல இந்த நாய்களுக்கு நீங்க சோறு போட்டு அவங்களுடைய டெரிட்டரிய மார்க் பண்றதுனால பாதிக்கப்பட போறது யாரு? உங்களுடைய கரிசனத்தை என்னைக்குமே நாங்க குறை சொல்லல. ஆனா உங்களுடைய கரிசனம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. போன உசுர உங்களால திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா அந்த உசுறு எதனால போச்சு? அப்ப அதுக்கு நாமளும் ஏதோ இன்டைரக்டா நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வரணுமா இல்லையா? தொடர்ந்து சொல்றாங்க உங்க வீட்டு வாசல்ல எல்லாம் இந்த மாதிரி தெருநாய்களுக்கு சோற போட்டு பழக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ வச்சுக்கோங்க. நிறைய வீடு வாசல் இருக்கக்கூடிய, நிறைய மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல இப்படி நாய்களுக்கு வந்து சோறு போட்டு அந்த நாயுடைய குரூப் மென்டாலிட்டி, டெரிட்டோரியல் மென்டாலிட்டி, அக்ரெசிவ்னஸ்க்கு தீனி போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏன் யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த பிரச்சனை இந்தியால மட்டும்தான் அதிகமா இருக்கானா? ஆமா. இந்த பிரச்சனை இப்போ இட் இஸ் யூனிக் டு இந்தியா. ஏன்னா மேலை நாடுகள்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ச கிட்டத்தட்ட 1990கள்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்க எந்த மேலை நாடு எடுத்துக்கங்க, நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், என் தாய்லாந்துல கூட அந்த கவர்மெண்ட் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இதை அப்ரோச் பண்றாங்க. சிஎன்விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சர், நியூட்டர், வேக்சினேட் அண்ட் ரிலீஸ் இன்டு தி சொசைட்டி. இது ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கு பல நாடுகள். மைக்ரோ சிப்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல நாடுகள்ல. ஸ்ட்ரே டாக்ஸ் ட்ராக் பண்றது, அவங்களோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றது, அக்ரெசிவா உறந்தா உடனே அவங்கள வந்து அப்புறப்படுத்துறது, ஷெல்டர்ஸ் கூட்டிட்டு போய் அவங்கள வேக்சினேட் பண்றது, அடாப்ஷன் டிரைவ்ஸ் என்கரேஜ் பண்றாங்க மேலை நாடுகள்ல. நாய் மேல அவ்வளவு பிரியம் இருக்கிறவங்க ஒரு 2 தெரு நாயை அடாப்ட் பண்ணி உங்க வீட்டோட வச்சு வளர்க்க வேண்டியதுதானே? ஆனா இந்தியாவில் என்ன நடக்குது தெரியுமா? பல பேர் ஃபேஷனுக்காக, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக நாயை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல நாயை வளர்க்க முடியாம, அதற்கு செலவு பண்ண முடியாம கொண்டு போய் தெருவில் அனாதையா விடக்கூடிய கதைகள் தான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படி செய்யறவங்க மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? மேலை நாடுகள்லாம் ஃபைன் போட்டு ஜெயில தள்ளுற அளவுக்கு சட்டங்கள் இருக்கு. இந்த நாட்டுல இருக்கா? அதற்கான சட்டங்கள் ஏதாவது நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? A dog is a man's best friend அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க போராடுறது மூலமா a man is a dog's best friend அப்படிங்கறதையும் நீங்க காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதுல எமோஷனலா பார்க்காம லாஜிக்கலா, பிராக்டிகலா பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் தேவைப்படுது. இமிடியேட்டா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த என்ன செய்யணும், அதே நேரத்துல லாங் டேர்ம்ல என்ன சொல்யூஷன், அப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யோசிக்கணும். அப்படி எந்த அரசாங்கமுமோ இல்ல எந்த நாய் பிரியரோ யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இறுதியாக இந்த நாய்களுக்காக வீதிக்கு வந்து போராடினீங்கல்ல, உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப சந்தோஷம். வாயில்லாத ஜீவன்களுக்காக நீங்க வீதிக்கு வந்து போராடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா கடந்த 11 வருஷமா எத்தனையோ மக்கள், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சமூக ரீதியாக, சாதிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டு இருக்காங்க இந்த சமூகத்துல. வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு வாய்ஸா நீங்க வந்து தெருவுல நிக்கிறீங்களே, இதே மாதிரி வாயில்லா மனிதர்களுக்கும், ஒடுக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கும், அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கும் நீங்க தெருவுக்கு வந்து போராடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்களுடைய மனிதம் நாய்களோட நின்னுட வேண்டாம். அப்பப்ப வாயில்லா ஜீவன்களான மனுஷங்களையும் யோசிச்சு பாருங்க. அப்ப நான் பேசுறதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு புரியும்.